அந்த நெல்லை வந்து கையில் பிடிச்சு பார்த்தபோது நான் விவசாயிகளுடைய வேதனையை உணர்ந்தேன். நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி, குற்றச்சாட்டு. இல்லை, அடிப்படையில் திமுக ஒரு பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்பது குறித்து திமுகவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஏன் அப்படின்னா 2 நிகழ்வை சுட்டி காட்டணும். 2017ஆம் ஆண்டு ஓக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்குது. 29 நவம்பர் அந்த புயல் தாக்க தொடங்குது. புயல் தாக்க தொடங்கின பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அலர்ட்டே வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான ஏறக்குறைய 6000 அளவிற்கான மீனவர்கள் கடலுக்குள்ள சிக்கினாங்க. அந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி புதுக்கடைங்கிற ஒரு ஊரில் போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஒரே டிமாண்ட், காணாமல் போன மீனவர்களை மீட்க வேண்டும், முதலமைச்சர் எங்களை வந்து சந்திக்க வேண்டும். எத்தனை நாள் கழிச்சு? 9 நாள் கழிச்சு 103 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டது அன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டது அடுத்த ஆண்டு 2018 நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்தது. இது ஒன்று. அடுத்தது டிசம்பர் 10ஆம் தேதி அதிலிருந்து, அதாவது புயல் தாக்கி 11 நாள் கழித்து குளித்துறையில் அன்றைக்கு மீனவ மக்கள் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தில் அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி கொடுத்த பேட்டி இன்னைக்கும் பிபிசியில் இருக்கு. அந்த பேட்டியில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 5000 பெண்கள் உட்பட 15000 பேர் மீது, எதுக்கு? எடப்பாடி பழனிசாமி எங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கைக்காக குளித்துறையில் போராட்டம் நடத்திய 15000 பேர் மீது வழக்கு போட்டது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு. எப்ப போய் பார்த்தார் தெரியுமா? 13 நாட்கள் கழித்து புயல் தாக்கி முடிச்சிடறேன் புயல் 2017க்கு போறீங்க, 2025க்கு வாங்க. பைசன் படத்தை பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு திருவாரூர்ல நெல்லை பார்க்க விருப்பம் இல்லையே? எப்படி இது? பதட்டப்படாதீங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். உங்க பேச்சை ஏத்துட்டு உட்கார்ந்திருந்தேன்னு அர்த்தம் கிடையாது. நாகரிகமா நடந்துக்கங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலை, கீழ்த்தரமான அரசியலை அம்பலப்படுத்தினா உங்களுக்கு ஏன் வலிக்குது? கொஞ்சம் பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. உங்க டர்ன்ல பேசுங்க. திருவாரூருக்கு போவதற்கு ஏன் வரேன் சார், திருவாரூருக்கு வரேன். திருவாரூருக்கு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு பாயிண்ட் இருக்கு, இல்லாம இல்ல. கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருச்செந்தூர், எடப்பாடி, ஏரல் அதெல்லாம் எதுக்கு? திருவாரூருக்கு ஏன் முதலமைச்சர் போகலைங்க? சரி வாங்க வாங்க. சரி எடப்பாடியை கண்டிக்கிறேன்னு சொல்லிடுங்க, நான் நேரா இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க பேசுறதுக்கு விவாதம் இல்ல சார். நான் பேசின பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ அப்ப 15000 பேர் வழக்கு போட்டு 13ஆம் நாள் தான் அவர் போய் சந்திச்சார். இதே டெல்டா திருவாரூர் தானே? திருவாரூருக்கு வரேன். 2018ஆம் ஆண்டு திருவாரூரை கஜா புயல் தாக்குனுச்சு. திருவாரூர்ல இருந்து ஒட்டு மொத்தமா புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா டெல்டா மாவட்டங்களையும் இந்த பக்கம் திண்டுக்கல் வரைக்கும் தாக்குனுச்சு. இதாவது ஒரு போகம், ஒரு பயிர், இந்த மாதிரி. தென்னைங்கிறது ஒரு தலைமுறையே பாதிக்கும். ஒரு தென்னை விழுதுன்னா அந்த தலைமுறையை பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புயல் பாதிப்புல நவம்பர் 15 புயல் வீசுது சார். நவம்பர் 15 புயல் வீசுது. 16ஆம் தேதி மக்கள் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 17ஆம் தேதி அரசு அலுவலர்கள், எம்எல்ஏக்கள் மீது முற்றுகையிடப்படுகிறது. கொத்தமங்கலத்தில் 5 அரசு வாகனங்களுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் தீ வைக்கிறாங்க. அதற்கு பிறகு நவம்பர் 18ஆம் தேதி சேலத்தில் இருந்து பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. என்ன கொடுத்தார் தெரியுமா? எனக்கு முன் திட்டமிடப்பட்ட அலுவல்கள் இருப்பதால் அதை முடித்து விட்டு நவம்பர் 20ஆம் தேதி தான், எப்ப புயல் அடிச்சது? நவம்பர் 15. 18ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார், நான் நவம்பர் 20 தான் போய் பார்ப்பேன்னு. இதே டெல்டா தானே? அப்ப 20ஆம் தேதி எப்படி வந்து பார்த்தாரு? களத்துல இறங்கினாரா? ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனாரு. அப்ப என்ன அர்த்தம் தான்? முன் திட்டமிடப்பட்ட அரசு அலுவல் அப்படிங்கறது முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த சேலத்துல ஒரு முக்கியமான அம்மன் கோயில்ல கொடை விழா நடத்துவது அதுல முக்கியமான வேலை. அது இன்னைக்கும் பத்திரிகைகள்ல இருக்கு. சென்னையில மழை பாதித்த போது கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது அரசினுடைய பேரிடர் கால கட்டுப்பாட்டு அறைக்கு எடப்பாடி பழனிசாமி வருவதற்காக அன்றைய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் பேனர் வச்சார். அந்த லட்சணத்தில் இருந்துட்டு எங்களை கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு திருவாரூருக்கு வருவோம். திருவாரூர்ல புயல் பாதிக்கல. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ல பெரும் வெள்ளம், மழை வந்து வெள்ளம் வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படல. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். அந்த நாடகத்தை களத்திலிருந்தே உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் முறியடித்திருக்கிறார்கள். நேரடியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி களத்திலிருந்து முறியடிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஒரு சென்டரை பேஸ் பண்ணி ஒரு கதையை அவர் நரேட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா டேட்டாவோட துணை முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதற்கு இதுவரைக்கும் அதிமுக தரப்பில் இருந்தோ எடப்பாடி தரப்பில் இருந்தோ டேட்டாவோட இந்த டேட்டா தப்பு. உதாரணத்துக்கு சார், இந்த விஷயத்துல நீங்க அடுத்த டர்ன்ல குறைச்சிக்கங்க. இந்த விஷயத்துல 5 முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப ப்ரொக்யூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெல்டால, நான் டெல்டாக்கார விவசாய குடும்பத்தில இருந்து வரவன், 3 முக்கியமான சாகுபடி எங்களுக்கு உண்டு. ஒன்னு வந்து சம்பா, கோடை, குருவ லோக்கல்ல சொல்லுவோம்.
இதுல வந்து சம்பா தான் முழு டெல்டாக்கும் பெரும்பகுதியா நடக்கும். குறுவையும் கோடையும் ஒரு 30% 35% தான் நடக்கும். உதாரணத்துக்கு 2019-20ல 146,77,000 அளவுக்கு இருந்த அந்த பாசன பரப்பு 2023-24ல 155 லட்சமா உயர்ந்திருக்கு. இது ஒரு போகத்துக்கு. அதுவே இரு போகத்துக்கு மாறும்போது 29,74,000 33,60,000 பாசன பரப்பு அதிகமாயிருக்கு. அப்ப பாசனம் அதிகமாயிருக்கு, கொள்முதல் அதிகமாயிருக்கு, விளைச்சல் அதிகமாயிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா முறையாக நீர் வழங்கப்பட்டிருக்கிறது. கடைமடை வரைக்கும் விவசாயினுடைய நிலம் வரைக்கும் நீர் போய் சேர்ந்திருக்கு. விவசாய உபகரணங்கள் இடுபொருட்கள் எல்லாம் அரசு முழுமையா கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்களுடைய அதிமுக ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள்ல ப்ரொக்யூர் பண்ண மொத்த நெல் எவ்வளவுன்னா 1.8 கோடி 80 கோடி 10 வருஷத்துல. இந்த 53 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ப்ரொக்யூர் பண்ணது 1.95 கோடி மெட்ரிக் டன். அப்ப 10 வருஷத்துல இவங்க ப்ரொக்யூர் பண்ணதே 1.80 கோடி தான். இன்னைக்கு 53 மாசத்துல 1.95 கோடி மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணிருக்கோம். இவங்க ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவிற்கு ப்ரொக்யூர்மெண்ட்டை இந்த அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. ஒண்ணு, 45,000 கோடி வரைக்கும் பணப்பட்டுவாடா பண்ணப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு இது வரைக்கும். அதுல இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊக்கத்தொகையாக கொடுத்தது மட்டும் 2,000 கோடிக்கு மேல. இன்னொன்னு வரேன், ஈல்டு அதிகமா இருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமா இருக்குங்கிறது ஒரு பக்கம். அக்டோபர் வழக்கமா அக்டோபர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள தான் சார் குறுவைக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசி ஓபன் பண்ணுவோம். போன ஆண்டுல இருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியே அதை ஓபன் பண்ண வச்சோம். அது மட்டும் இல்லாம 6 மணி வரைக்கும் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். அதை 8 மணி வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட்டை மாத்தணும். கிடங்கு என்னாச்சுன்னு சார் கேட்டாரு. கிடங்கு என்னாச்சு தெரியுமா? அதிமுக ஆட்சி காலத்துல 10 வருடத்துல 7,27,000 மெட்ரிக் டன்னுக்கு தான் கிடங்கு கட்டப்பட்டது. இந்த 53 மாசத்துல 7,37,000 மெட்ரிக் டன்னுக்கு கிடங்கு கட்டப்பட்டிருக்கு. இந்த கிடங்கு கட்டப்பட்டதுக்காக தேசிய கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து இந்திய அளவில் நம்பர் 1 திராவிட மாடல் அரசு விருது வாங்கி வச்சிருக்கு. அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அவரே அம்பலப்படுத்தினார். 800 மூட்டைன்னு சொல்றாரு. 800 மூட்டை இல்ல சார், சராசரியா 1000 மூட்டை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரத்தநாடு பஞ்சநதி கோட்டையில ஒரு நாளைக்கு 5000 மூட்டை வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப இந்த 800 மூட்டை இருக்குல்ல, அது இன்னும் கூட சில இடங்கள்ல குறையும். ஏன்னா 17% ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும். அது ஒன்றிய அரசோட உத்தரவு. இப்ப வந்த 100 மூட்டை நெல்லுமே 20% மேல ஈரம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஜீரோ ப்ரொக்யூர்மெண்ட். அந்த சென்டர்ல ஆளு போட்டு எது இருந்தாலும் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. பிரச்சனை 2 தான். 17% 22% உயர்த்தி கொடுங்கன்னு சொல்றோம். அவங்க ஆய்வுக்கு ஆள் அனுப்புனதே அக்டோபர் 21 தான். ஒண்ணு. ரெண்டாவது, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்க்கான அனுமதியை கொடுங்கன்னு சொன்னோம். இப்ப வரைக்கும் எந்த மிக்சர்ல கலக்கணும் அந்த சாம்பிளுக்கு அப்ரூவலை இப்ப வரைக்கும் கொடுக்கல. இது ரெண்டும் ஒன்றிய அரசை காப்பாத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமாக நாடகம் ஆடுகிறார்.